சுதீஷ் சங்கர் டைரக்ஷனில் வடிவேலு பகத் பாசில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த மாரிசன் இந்த படமும் இப்போ ரீசெண்டாக வெளியாயிடுச்சு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் நாள் வசூல் பார்த்தா ரொம்ப குறைவு தான். ஒரு 4 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருந்தது. இப்போ இந்த படத்துக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூக்கள் நிறையா வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த படம் ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக இது இருக்கு. இந்த படம் வடிவேலு பகத் பாசல் இடத்துடைய காம்பினேஷன் அளவே இருக்கு. இப்போ வடிவேலும் ஒரு திருடர் மாதிரி தான், பகத் பாசல் ஒரு திருடர் மாதிரி தான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிறாங்கப்பா. அந்த இடமெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பொதுவாக வடிவேல் சார்னாவே ஒரு காமெடினா தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் குணச்சித்திர வேடத்தில் சும்மா கலக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வியூலாம் வந்துட்டு இருக்கு. பகத் பாசில் பற்றி ஏற்கனவே தெரியும். அவர் ஆக்டிங்னா சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி பூந்து விளையாடுவார். அவர் வழக்கம் போல் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜோடைய பிஜி மியூசிக் இந்த படத்துக்கு பெருசாக நல்லாவே கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாசிட்டிவ் ரிவ்யூக்கெலாம் வந்துட்டுருக்கு. என்ன இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேர்த்த சுற்றி தான் கதை நடக்குது. வேறு லொக்கேஷனில் இவங்க வந்து காமிக்கவே இல்லை. ஒரு பயணம், அதில் வந்து யார் யார் ஒருத்தர் ஏமாற்றிக்கிறாங்க, கடைசியில் என்ன அப்படிங்கிற சிம்பிளான ஒரு கதை சிம்பிளாகவே எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லொக்கேஷன்லாம் மாற்றி கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூக்கெலாம் வந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் எடுத்த படம் தான், இருந்தாலும் இந்த படத்துடைய வசூல் சாதனை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. ஆக மொத்தம் இந்த 2 நாளில் ஒரு 6 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. இனி போக போக இந்த படத்துடைய வசூல் சாதனை அதிகரிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் ரெண்டு கலந்த ரிவ்யூவாக வந்துட்டு இருக்கு. அதனால் ஈஸியாக அந்த படத்தை கெஸ் பண்ண முடியல. மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த படத்துடைய வசூல் அமையும். குறிப்பாக கிளைமேக்ஸ் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே கிளைமேக்ஸுக்காகவே இந்த படத்தை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த படத்தை நான் பார்த்துருந்தா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.